ஏன்னா சுவர்க்கம் அல்லாஹ்வால படைக்கப்பட்டது தான், நரகம் அல்லாஹ்வால படைக்கப்பட்டது தான். அல்லாஹ் இல்லையே, அல்லாஹ் இல்லை. அப்போ படைத்தவனே எனக்கு கிடைச்சான்னு சொன்ன எவ்வளோ இருக்கும்? படைத்தவன் யார்? ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் தானே. அந்த அல்லாஹுடைய பொருத்தமே எனக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னா, ஒருவர் சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விட்டால், சுவர்க்கத்துக்குள்ள போனால் திரும்ப அவர் வரமாட்டார் வெளியில, அவர் சுவர்க்கத்துக்குள்ளே மட்டும்தான் இருப்பார். திரும்ப சுவர்க்கத்துக்குள்ள போன ஒரு ஆளை திருப்பி அல்லாஹ் நரகத்துக்கு என்ன செய்ய மாட்டான்? போட மாட்டார். அதே போல ஒருவர் நரகத்துக்குள்ள போய்த்துட்டாருன்னு சொன்னா, அவர் ஒரு நாள் ஈமானோடு இந்த உலகத்துல வாழ்ந்தவராக இருந்தால், கலிமா சொல்லி இருந்தால், அவர் ஒரு நாள் என்ன செய்வாரு? சுவர்க்கத்துக்குள்ள வருவாரு. உலகத்துல அல்லாஹ் படைச்ச படைப்புகள்ல உங்களுக்கு விருப்பமான ஒரு படைப்பை நீங்க அப்படி பார்த்தன்னு வைங்களே, அப்படி பார்த்தா என்ன நடக்கும்? நீங்க மெய் மறந்து போய் அந்த இன்பத்துல மூழ்கி போய் விடுவீங்க. பக்கத்துல யாரு போனாலும் விளங்காது, யாராவது அடிச்சாலும் விளங்காது, ஒன்றுமே விளங்காது. ஏன்னா நீங்க அந்த இன்பத்துல லயித்து போயிருப்பீங்க, அதுல ஃபனாவாக இருப்பீங்க. அப்ப மரண தருவாயில சுவர்க்கம் உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்ற பொழுது அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பம் உங்களை ஆட்கொண்டு விடும். அப்ப அந்த இன்பத்தை நீங்க பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது சில பேர்கள் அப்படியே சிரித்தவாறே அப்படியே ரூஹ போய்த்திரும். கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, 23வது தராவியுடைய தொழுகையை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசி பத்திலே எப்படி நாங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோமோ அதே போன்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சுவர்க்கத்தையும் வேண்ட வேண்டும். சுவர்க்கம் என்றால் என்ன? சுவர்க்கம் என்று சொல்வது ஷரியத்தினுடைய சட்டத்தின்படி, அடிப்படையின்படி சுவர்க்கம் என்பது இந்த உலகத்தில் யாரெல்லாம் நன்மைகளை செய்கிறார்களோ, ஈமானோடு அந்த நன்மையான காரியங்களை செய்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதி, ஒரு கிஃப்ட், அதுதான் சுவர்க்கம், ஜன்னா. இந்த சுவர்க்கங்கள் 8 சுவர்க்கம் இருக்கு. எத்தனை சுவர்க்கம் இருக்கு? 8 சுவர்க்கம். நரகம் 7 இருக்கு. இந்த 8 சுவர்க்கத்துக்கும் பல பெயர்கள் இருக்கு, பாபுகள், அதாவது கதவுகள் இருக்குது. இந்த கதவுக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த கதவுக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த மாதிரி சுவர்க்கத்தினுடைய 8 சுவர்க்கத்துக்கும் பல கதவுகள் இருக்கு. அதுல அந்த கதவுகள் ஒவ்வொன்றுக்கும் பெயர்கள் சொல்லப்படும். அதுல ஒன்றுதான் இப்ப நாங்கள் நோன்பாளிகளுக்கெல்லாம் நோன்பு பிடித்தால் சுவர்க்கம் உண்டு என்று சொல்லப்படும். அதுல நோன்பாளிகள் எந்த கதவால போவாங்க? பாபுர் ரையான் என்று சொல்லக்கூடிய கதவு. அந்த பாபுர் ரையான் என்பது ஒரு வாசலனுடைய பெயர். அந்த வாசலால தான் அவங்க சுவர்க்கத்துக்குள்ள போவாங்க. இது நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதே போல ஒருவர் சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விட்டால், சுவர்க்கத்துக்குள்ள போனால் திரும்ப அவர் வரமாட்டார் வெளியில, அவர் சுவர்க்கத்துக்குள்ளே மட்டும்தான் இருப்பார். திரும்ப சுவர்க்கத்துக்குள்ள போன ஒரு ஆளை திருப்பி அல்லாஹ் நரகத்துக்கு என்ன செய்ய மாட்டான்? போட மாட்டார். அதே போல ஒருவர் நரகத்துக்குள்ள போய்த்துட்டாருன்னு சொன்னா, அவர் ஒரு நாள் ஈமானோடு இந்த உலகத்துல வாழ்ந்தவராக இருந்தால், கலிமா சொல்லி இருந்தால், அவர் ஒரு நாள் என்ன செய்வாரு? சுவர்க்கத்துக்குள்ள வருவாரு. நரகத்துக்குள்ள அவர் போனாலும் கூட இந்த உலகத்துல ஈமானோடு இருந்திருந்தால் அவர் ஒரு நாள் சுவர்க்கத்துக்குள்ள வருவார். முஸ்லிம் காஃபிர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அவர்கள் எப்பொழுதுமே சுவர்க்கத்துக்குள்ள வரவே மாட்டாங்க. அவங்க நரகத்திலே தான், ஹாலிதீன ஃபீஹா, எப்பொழுதும் நிரந்தரமாக அந்த நரகத்துக்குள்ளே இருப்பாங்க. அப்ப முஸ்லிம்களாக இருந்து இந்த உலகத்துல ஈமானோடு இருந்தவர்கள் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்துக்குள்ள வரப்போறார். அப்ப நரகம் என்று சொல்வது ஒரு வைத்தியசாலையை போல வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நோயாளி இருக்கிறாரு, அந்த நோயாளியை நோய்களை குணப்படுத்துகிற இடம் தான் அந்த நரகம், அந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம். எப்படி? நீங்க பாவங்களை நிறைய செஞ்சிருக்கிறதுனால அந்த பாவங்களை எல்லாம் அழிப்பதற்காக வேண்டி அதற்குரிய தண்டனைகளை அல்லாஹ் அந்த நரகத்தில் வச்சு தருவான். தந்து போட்டு நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்ததுனால, கலிமா சொன்னதுனால ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் உங்களை சுவர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் என்ன செய்வான்? அனுப்பி வைப்பான். அப்ப சுவர்க்கம் என்பது அதற்குள்ள போனவங்க திரும்ப வரவே மாட்டாங்க. நரகத்தில் இருப்பவங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் என்ன செய்வாங்க? அவங்க சுவர்க்கத்துக்குள்ளேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த சுவர்க்கம் என்பது மிகவும் பிரம்மாண்டமானது. அதனுடைய வடிவங்களை எல்லாம் சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு இன்பகரமான ஒரு வாழ்க்கை தான் சுவர்க்கம். எந்த அளவுன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய மரணத்தின் பொழுது, ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கத்தை காண்பிப்பான். நல்ல மனிதராக இருந்தால் சுவர்க்கத்தை காண்பிப்பான். அப்படி அந்த சுவர்க்கத்தை பார்க்கின்ற பொழுது அந்த இன்பத்துல லயித்து போயிடுவாரு, அந்த இன்பத்துல மெய் மறந்து போய்விடுவாரு. இப்போ உலகத்துல அல்லாஹ் படைச்ச படைப்புகள்ல
உங்களுக்கு விருப்பமான ஒரு படைப்பை நீங்கள் அப்படி பார்த்தேன்னு வைங்களே, அப்படி பார்த்தா என்ன நடக்கும்? நீங்கள் மெய் மறந்து போய் அந்த இன்பத்தில் மூழ்கி போய் விடுவீங்க. பக்கத்தில் யார் போனாலும் விளங்காது, யாராவது அடித்தாலும் விளங்காது, ஒன்றுமே விளங்காது. ஏன்னா நீங்கள் அந்த இன்பத்தில் லயித்து போயிருப்பீங்க, அதில் ஃபனாவாக இருப்பீங்க. அப்போ மரண தருவாயில் சுவர்க்கம் உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்ற பொழுது அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பம் உங்களை ஆட்கொண்டு விடும். அப்போ அந்த இன்பத்தை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது சில பேர்கள் அப்படியே சிரித்தவாறே அப்படியே ரூஹ வைத்திடும். அல்லாஹ் எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை, எப்படி சுவர்க்கத்தை பார்த்து அந்த இன்பத்தை பார்த்து அப்படியே லயித்து போய் அதில் அப்படியே நீங்கள் எல்லாம் இன்பமாக இருக்கின்ற பொழுது உங்களோட ரூஹெல்லாம் மெதுவாக கைப்பற்றிடுவார். அப்படி ரூஹை கைப்பற்றுகின்ற பொழுது கூட உங்களுக்கு கூட விளங்காது, ரூஹு போகுதா இல்லையான்னு சொல்லி கூட விளங்காது. அந்த அளவுக்கு நீங்கள் அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பத்தில் லயித்து போய்விடுவீங்க. அவ்வளோ ஒரு அலங்காரமாகவும் அவ்வளோ ஒரு அழகானதாகவும் அந்த சுவர்க்கம் அமைந்து இருக்கும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனுஷன் கடைசியாக சுவர்க்கம் போகக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறன்னு வச்சுக்கொள்ளுங்க. அவர் தான் லாஸ்ட்டாக சுவர்க்கம் போகிறாரு. அவருக்கு எவ்வளோ பெரிய சுவர்க்கம் இருக்குது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். சுவர்க்கத்தினுடைய அளவுகள் மிக பிரமாண்ட, வானம் பூமியை விட பெருசுன்னு சொல்லி சொல்கிறான். அதை இமாம்கள் இப்படி நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஒரு மனிதனை அல்லாஹ் நரகத்தில் போட்டுட்டான். நரகத்தில் போட்டு அப்படி அவர் சுவர்க்கத்துக்குள்ளே வரணும் இல்லையா? நரகத்திலிருந்து அவர் ஈமானிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் சுவர்க்கத்துக்குள்ளே வரணும். அப்போ இப்படியான ஒரு மனிதன் நரகத்தை கீழ்த்தட்டில் இருக்கின்ற பொழுது அவர் அல்லாஹ்வை அழைக்கிறார். யா ஹன்னான் யா மன்னான் யா ஹன்னான் யா மன்னான் என்று நரகத்துக்குள்ளே இருந்து அல்லாஹ்வை அழைத்து கொண்டே இருக்கிறான். இப்படி அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் அன்பாளன் தானே, கருணையாளன். அப்போ அந்த அன்பான இறைவன் என்ன செய்வான் என்றால் அந்த மனிதத்தில் கேட்பான், ஏ மனிதா, உனக்கு என்னதான் தேவை? ஏன் என்னை அழைக்கிறாய்? ஏன் என்னை அழைக்கிறாய் என்று கேட்ட நேரத்தில் அந்த மனுஷன் சொல்லுவான், யா அல்லாஹ், நரகத்தினுடைய உஷ்ணம் அந்த சூடு என்னால் தாங்க முடியலை, என்னை கொஞ்சம் நரகத்துக்கு மேல் தட்டில் கொஞ்சம் போட்டுடுவே அப்படின்னு சொல்லுவானா. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? இறக்கப்பட்டு அந்த மனிதனை கொஞ்சம் நரகத்தில் ஆக மேலே கொஞ்சம் கொண்டு வருவான். அப்போ கொஞ்சம் உஷ்ணம் குறையுமா. திரும்பவும் அந்த மனிதன் என்ன செய்வான்னு சொன்னால் அல்லாஹ்விடத்துல திரும்ப கேட்பான், யா ஹன்னான் யா மன்னான் யா ஹன்னான் யா மன்னான் என்று அல்லாஹ்வை அழைச்சிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ்வை அழைத்துக்கிட்டே இருக்கின்ற பொழுது திரும்பி அல்லாஹ் கேட்பானா, ஏ மனிதா, உன்னைத்தான் நான் கீழே இருந்து மேலே கொண்டுட்டேன் இல்லையா, திரும்ப திரும்ப ஏன் என்னை அழைக்கிறாய் அப்படின்னு கேட்குற நேரத்தில் அந்த மனுஷன் சொல்லுவானான், ரப்பே, நீ நரகத்தில் மேலே என்ன வச்சுக்கிறாய் என்றாலும் எனக்கு அந்த நரகத்தினுடைய ஜுவாலைகள் அதனுடைய சூட்டுத்தன்மை என்னால் தாங்க முடியலை ரப்பே, என்னை எடுத்து நரகத்தில் இருந்து கொஞ்சம் அங்கே நரகத்தினுடைய கேட்டுக்கு வெளியில் வச்சுடுவேன் என்ன அப்படின்னு சொல்லுவானா. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் என்ன செய்வான்? திரும்பவும் அந்த மனுஷனை நரகத்தில் இருந்து எடுத்து நரகத்தினுடைய வாயல்ல இருந்து கொஞ்சம் அப்படியே சைடுக்கு வச்சுடுவானா. திரும்ப என்ன செய்வான்னு சொன்னால் திரும்ப அல்லாஹ் அழைக்கிறான், அல்லாஹ்வை அழைப்பான், யா ஹன்னான் யா மன்னான் யா ஹன்னான் மன்னான் சொல்லி அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் திரும்ப கேட்பானான், ஏன் நீ என்ன திருப்பி திருப்பி அழைச்சிக்கிட்டே இருக்கிறாய்? அப்போ அந்த மனுஷன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், நீ நரகத்திலிருந்து என்ன வெளியாகிட்டாய், ஆனாலும் அந்த நரகத்தை பக்கத்தில் இருந்தால் கூட என்ன செய்யும்? இப்போ நெருப்புக்கு பக்கத்தில் இருந்தாலும் அதனுடைய உஷ்ணம் அடிக்கத்தானே செய்யும். அந்த மாதிரி எனக்கு உஷ்ணம் அடிச்சுக்கிட்டே இருக்குது, என்ன அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் நிழல்ல வச்சிடுவே ரப்பே அப்படின்னு கேட்பானா. அப்போ அல்லாஹ் கேட்பானான், இவ்வளவு தான் உனக்கு செய்வேன், இதுக்கு மேலே நான் ஒன்று செய்ய மாட்டேன், இதுக்கு மேலே நீ கேட்க மாட்டாய் தானேன்னு கேட்பானா. அப்போ அந்த மனுஷன், இல்லை யா அல்லாஹ், இவ்வளவு தான், நான் இதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன். அப்படியா, சரின்னு சொல்லி கொண்டு போய் அந்த மனிதனை அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் வைக்கப்படும். அப்படி வைக்கப்பட்டதுக்கு பின்னால் இந்த மனுஷன் திருப்பி விட்ற பாடில்லை. திரும்பவும் யா ஹன்னான் யா மன்னான் யா ஹன்னான் யா மன்னான் என்று அந்த மனிதன் அல்லாஹ்வை அழைத்து கொண்டே இருப்பானாம். இப்படி அழைத்து கொண்டே இருக்கின்ற பொழுது ரப்பு கேட்பானாம், ஏ மனிதா, உன்னை தான் நரகத்தில் இருந்து எடுத்து வெளியில வச்சு இப்ப மரத்தினுடைய நிழல்ல வச்சிருக்கிறேனே, திரும்ப எதற்காக வேண்டி கேட்கிறாய்? ரப்பே, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், சுவர்க்கத்தினுடைய அந்த வாசல் கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் வச்சேன்டா, என்ன சுவர்க்கத்துடைய கொஞ்சம் அந்த வாசல் கிட்ட கொஞ்சம் போய் வச்சா நான் அந்த சுவர்க்கத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த காலத்தை கழிச்சிடுவேன் ரப்பே அப்படின்வானா. திரும்ப அல்லாஹ் என்ன செய்வான்? இரக்கம் உள்ளவன் கொண்டு போய் சுவர்க்கத்துக்கு வாசல் கிட்ட வச்சிடுவானா. வெச்சத்துக்கு பின்னால கூட இந்த மனிதன் விட்ட பாடு இல்லை. திரும்ப கேட்பானாம், யா ஹன்னான் யா மன்னான் என்று அல்லாஹ் அழைத்து கொண்டே இருப்பானான். அப்போ அல்லாஹ் கேட்பான் இந்த மனிதனை பார்த்து, ஏ மனிதா, எதற்காக வேண்டி திரும்ப திரும்ப என்ன அழைக்கிற? உன்னைத்தான் சுவர்க்கத்தில் வாசல் கிட்ட வச்சுக்கிறேன்னு தேன் திருப்பி அழைக்கிறாய்? இல்லை ரப்பே,
அவ்வளோ பெரிய நரகத்திலிருந்து நான் வெளியே வந்து சுவர்க்கத்தில் வாசல் வர காட்டும் வந்துட்டேன். உள்ளுக்கு என்னதான் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் போய்த்து நெட்டி பார்க்கறதுக்காக வேண்டி அந்த கேட்டை கொஞ்சம் உள்ளுக்காக்கி விட்டுடுவேன் என்ன அப்படின்னு சொல்லுவானாம். அப்போ ரப்பு என்ன செய்வானாம், சரி பொழைச்சி போன்னு சொல்லி போட்டு அவனை தூக்கி சுவர்க்கத்துக்குள்ள ஆளை அனுப்புகிறாங்க. இப்படி அனுப்பி விட்ட உடனே அல்லாஹ் கேட்பான் அந்த மனுஷங்கிட்ட, இப்போ நீ சுவர்க்கத்துக்குள்ளே வந்துட்டா இல்லையா, உனக்கு என்ன வேணும்? அப்போ அந்த மனுஷன் சொல்லுவானாம், எனக்கு ரப்பே இதுவே போதும், இது போதும், எனக்கு சுவர்க்கத்துக்குள்ளே வந்தாச்சு, இது போதும் என்று. அப்போ அல்லாஹ் சொல்லுவானாம், உனக்கு நான் நீ இந்த பூமியில் இருக்க போக்கொள்ள இந்த உலகத்தை போல 10 மடங்கு உனக்கு நான் இந்த சுவர்க்கத்தில் தந்துடுறேன். ஸ்ரீலங்காவோட அளவு இல்லை, இந்தியாவோட அளவு இல்லை, எவ்வளவு கிடைக்குது? உலகத்தோட அளவிட 10 மடங்கு சுவர்க்கத்தில். இப்படி கடைசியாக வரக்கூடிய சுவர்க்கத்துக்கு வரக்கூடிய மனுஷன், லாஸ்ட்டாக வரக்கூடிய மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சுவர்க்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதனால் அந்த சுவர்க்கம் என்பது மிக பிரம்மாண்டமானது. கடைசியாக போகக்கூடிய மனிதனுக்கு இந்த அளவு இறைவன் சலுகை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், மற்றவர்கள் நன்மை செய்து இறைவனை வணங்கியவர்களுக்கு எம்மாத்திர நன்மைகளை கொடுத்திருக்கிறான். நோன்பாளிகளுக்கென்று ஸ்பெஷல் சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்துக்குள்ளே போனாலும் அந்த நோன்பாளிகளுடைய வாயிலிருந்து நறுமணம் வந்து கொண்டே இருக்குமா. அப்போ எல்லா நன்மை செய்த அடுத்த சுவர்க்கவாதிகள் கேட்பாங்களாம், ரப்பே நாங்கள்லாம் சுவர்க்கத்துக்கு தானே வந்திருக்கிறோம், எங்கட வாயிலிருந்து அந்த நறுமணம் வரல, இவங்களோட வாயிலிருந்து மட்டும் வருது, ஏன் அது என்று சொல்லி. அப்போ அல்லாஹ் சொல்வானாம், நீங்கள்லாம் ஒவ்வொரு அமல்களை செஞ்சு வந்தீங்க, இவங்க சுவர்க்கத்துக்குள்ளே வர்றதுக்கு மெயின் அமல் இவங்களோட நோன்பு தான். அதனால் இவங்க பிடிச்ச நோன்பனால அவங்களோட வாயில இருந்து வரக்கூடிய அந்த வாடையை நான் கஸ்தூரியை விட வாசம் வீசக்கூடியதாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்வானாம். அப்படி நோன்பாளிகளுக்கு ஸ்பெஷல் சுவர்க்கத்தில் இது கொடுக்கப்படும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். ஆனால் இதுவெல்லாம் ஷரியத்தை நமக்கு சொல்லித்தந்த கடமைகள். சுவர்க்கத்தை நாங்கள் கேட்கணும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும், இதெல்லாம் ஷரியத்தின் அடிப்படையில். ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்கள், நாங்கள் எல்லோருமே அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய இபாதத்துக்களாக இருந்தால் அந்த இபாதத்துக்களில் நாங்கள் முக்கியமாக கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் எனக்கு உன்னையே நீ தருவாயாக. ஏன்னா சுவர்க்கம் அல்லாவால் படைக்கப்பட்டது தான், நரகம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது தான், அல்லாஹ் இல்லையே, அல்லாஹ் இல்லை. அப்போ படைத்தவனே எனக்கு கிடைச்சான்னு சொன்ன எவ்வளோ இருக்கும்? படைத்தவன் யார்? ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் தானே. அந்த அல்லாஹுடைய பொருத்தமே எனக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னால் சுவர்க்க நரகத்தையெல்லாம் நீங்கள் கேட்பீங்களா? அப்போ இது எல்லாம் தாண்டி இருப்பது தான் இறைவனுடைய பொருத்தம். இதைத்தான் சூஃபி மகான்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். இந்த இலாஹி லஸ்து அடிச்சுக்குது இல்லையா, இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸி அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி ஃபஹப்லி தௌபத்தன் வக்ஃபிர் துனூபி ஃபைன்னக காஃபிருத் தம்பில் அலீமி. யா அல்லாஹ், ஓன நரகத்தில் என்ன போட்டு பொசுக்கிறதுக்கு நான் ஒன்றும் சக்தி பெறவும் மாட்டேன், உன்னை சுவர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கு நான் தகுதி பெறவும் மாட்டேன். உன்னை சுவர்க்கத்துக்கு போகிறதுக்கு நானும் இல்லை, ஆனால் உன்னை நரகத்தில் நீ படுத்துகிற வேதனையை படுற அளவுக்கு நானும் சக்தி பெற்றவன் இல்லை. எனக்கு தேவை நீ தான் ரப்பே, நீ இருந்தால் எனக்கு போதும். ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்க இப்படி 2 பாலியில், ஒரு பாலியில் தண்ணி ஒரு பாலியில் நெருப்பு எடுத்துக்கொண்டு போனாங்களாம். போப்போக்குள்ள ஆக்கள் கேட்டாங்களாம், ஏன் இப்படி அவசரமாக ஓடுறீங்க, ஒரு கையில் நெருப்பையும் ஒரு கையில் தண்ணியையும் எடுத்துக்கிட்டு? அவங்க சொன்னாங்களாம், இந்த உம்மத்து வந்து நரகத்துக்கு பயந்து தான் அமல் செய்கிறாங்க, சுவர்க்கத்தை கேட்டு தான் அமல் செய்கிறாங்க, அல்லாவுக்காக வேண்டி யாருமே அமல் செய்கிறாங்க இல்லை, அல்லாஹ் தேவையான செல்வத்தருமே அமல் செய்கிறாங்க இல்லை. அதனால் இது 2 இருக்க பைத்து தானே இவ்வளோ பிரச்சனை. இந்த தண்ணியை ஊற்றி அந்த நரகத்தை நான் அணைச்சி போட போகிறேன், இந்த நெருப்பை போட்டு சுவர்க்கத்தை பற்ற வைக்க போகிறேன்னுட்டாங்களா. ஏன்? அது அவர்கள் அல்லாஹின் மீது கொண்ட காதல், அல்லாஹின் மீது கொண்ட அன்பு. ஏன்னா சுவர்க்கம் நரகம் என்பது எல்லாம் இது அல்லாஹ்வால படைக்கப்பட்டோண்டு. நாம் செய்யக்கூடிய அமல்கள் இறைவனுக்காக வேண்டியே நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் இதுவெல்லாம் எங்களுக்கு ஈஸியாக தரப்போகிறான். நாங்கள் பொஸ்ஸோடையுமே நேரடியாக கரெக்டாக இருந்தேன்னு சொன்னால் அடுத்த விஷயமெல்லாம் அல்லாஹ் எனக்கு என்ன செய்ய போகிறான்? அவன் கிஃப்டாக தரப்போகிறான். அல்லாஹுடைய பொருத்தம் இருந்தால் நீ என்ன நரகத்தில் போட்டாலும் உண்டு, சுவர்க்கத்தில் போட்டாலும் உண்டு என்று சொல்லக்கூடிய வாழக்கூடியவர்கள் தான் உண்மையான சூஃபி மகான்கள். எனவே அப்படிப்பட்ட நல்லோர்களாக எங்கள் அனைவரையும் வாழ வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா